20 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த படத்துக்கு இவ்வளவு மாசா பட்டைய கிளப்பும் ரசிகர்கள். நடிகர் விஜயோட நடிப்புல கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழகம் முழுவதுமே மீண்டும் மறு வெளியீடு செய்யப்பட்டுச்சு. ஹொசூர்ல 2 திரையரங்குல கில்லி திரைப்படம் வெளியிடப்பட்டதை அடுத்து ரசிகர்கள் திரையரங்குக்கு முன்னாடி கேக் வெட்டி கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய், நடிகை த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிப்புல கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கில்லி திரைப்படம் வெளியிடப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்துக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. சமீபகாலமா பழைய திரைப்படங்களை மறு வெளியீடு செய்யும் நிலை அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான கில்லி திரைப்படத்தை மீண்டும் மறு வெளியீடு செய்வதற்கான பணிகள் நடந்துட்டு வந்துச்சு. இந்நிலையில இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே கில்லி திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டுச்சு. ஹொசூர்ல கிராண்ட் சினிமா, லக்ஷ்மி சினிமாஸ் அப்படிங்கிற 2 திரையரங்குகள்ல 3 திரைகள்லயுமே கில்லி திரைப்படம் இன்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு. நடிகர் விஜயோட மக்கள் இயக்கத்தினர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள், ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு திரையரங்குக்கு முன்னாடி கேக் வெட்டி பட்டாசுகளை வெடிச்சு கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க. பின்னர் ஆரவாரத்தோட படம் பார்க்கவும் போனாங்க. அதை தொடர்ந்து பேசிய விஜயோட ரசிகர்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்த திரைப்படம் இப்போ மறு வெளியீடு செய்யப்பட்டிருக்குது. விஜய் நடிச்ச புதிய படங்கள் மட்டுமல்லாம பழைய திரைப்படங்களையும் நாங்க கொண்டாடி மகிழ்வோம். அந்த வகையில இந்த கில்லி படம் 20 ஆண்டுகளுக்கு பின்பு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையே பெற்றிருக்குது. அதிக அளவுல ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை கண்டு ரசிச்சாங்க. படத்தோட வீடியோ மற்றும் ஆடியோ காட்சிகள் எல்லாமே நல்லா இருக்குது, விறுவிறுப்பாகவும் திரைப்படம் நகருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட மறு வெளியீட்டு வீடியோ பற்றிய செய்திகள் தான் இணையதளத்துல படு வைரலா பரவிட்டு வருது. நல்லா பாரு, எனக்கு சேமிட் அப்படி தான் வந்துருக்கு ஆஃபீஸ்லேருந்து. அதாவது இன்றைக்கி கில்லி ரிலீஸ் ஆகிருக்கு, ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஓசூர் மாநகரத்தில் லக்ஷ்மி சினிமாஸ்லேயும் கிராண்ட்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது லக்ஷ்மியில் 2 ஸ்க்ரீனும் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, கிராண்ட்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கில்லி பார்த்தோமோ அதை விட இன்றைக்கி பெரிய மாசோட பெரிய வெற்றியோட இன்றைக்கி கில்லியை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது. இது இன்னும் 20 வருஷம் கழித்து வந்தாலும் இந்த எஃபெக்ட் இந்த மாஸ் எப்பவுமே தளபதிக்கு குறையாமல் இருக்கும்ன்ட்டு இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த சவுண்டு எல்லாமே எப்படி கொஞ்சம் கூட குறையாமல் அந்த மாதிரி இன்றைக்கி கில்லியை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அது இல்லாமல் எங்கள் மக்கள் இயக்க சொந்தங்களோட, தளபதி வெற்றி கழக நிர்வாகிகளோட நாங்கள் இன்றைக்கி எல்லாம் கில்லியை பார்த்தோம். ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்தோம், இனிப்புகள்லாம் கொடுத்தோம். இது மாதிரி புது படம் வந்தால் தான், ரிலீஸ் படம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம்லாம் கிடையாது. தளபதி படம் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து வந்தாலும் இந்த மாசு கொண்டாட்டம் எப்பவுமே இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.